இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மின்னோட்டவியல். சரி, இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா சார்ஜஸ், மின்னூட்டம். சார்ஜஸ் அப்படிங்கிறது எல்லா பொருட்களிலுமே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே நமக்கு எதால தான் ஆயிருக்கு அப்படின்னா ஆட்டம், என்னுடைய அணுவால தான் ஆயிருக்கு. ஒரு ஆட்டம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள ஜென்ரல் நமக்கு என்ன இருக்கும், மத்தியில் அணுக்கரு நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி எனக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுதான் நமக்கு ஜென்ரலாக உள்ள ஒரு ஆட்டமோட கணக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்பன் எடுக்கணும்னு வச்சுக்கிடுவேன். கார்பன் எடுத்தோம்னா C612மோ, இந்த ஆறுங்கிறது நமக்கு எதை குறிக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுதான் ஒரு கார்பனோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். இதில் எனக்கு புரோட்டான்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 6 இருக்குது. புரோட்டான்களின் எண்ணிக்கை 6 இருக்குது. 1 புரோட்டான் இதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து எலக்ட்ரான். ஸோ புரோட்டான் எனக்கு 6 இருக்குது, அதே நேரத்தில் எலக்ட்ரானும் எனக்கு 6 இருக்குது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அணுவில் வந்து நம்மளால் எலக்ட்ரானை மட்டும்தான், எலக்ட்ரான் தான் என்ன பண்ண முடியும்னா ரொம்ப ஈஸியாக என்னால் ரிமூவ் பண்ண முடியும். புரோட்டானையோ நியூட்ரானையோ உங்களால் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்லுவோம், நமக்கு ஒரு அணுவில் இருந்து ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரானை நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். சரி, இப்போ இதில் இந்த கார்பன் ஆட்டம்லேருந்து சார் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ இதில் நமக்கு புரோட்டான் எத்தனை இருக்குது? புரோட்டானை ரிமூவ் பண்ண முடியாது. புரோட்டான் 6 இருக்குது, எலக்ட்ரான் 5 தான் இருக்குது. எப்பவுமே இப்போ ஒரு ஆட்டம்ல எவ்வளவு சார்ஜ், எவ்வளவு மின்னூட்டம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே புரோட்டான் எனக்கு எத்தனை? 6 மைனஸ் 5, இங்கே நமக்கு என்ன வருது? 1ன்னு வருது. சரி, அப்போ இது வந்து நேர்குறியில் இருக்கா, பாசிட்டிவா? அப்போ இதை இந்த பொருளை தான் என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள், நேர் மின்னோட்ட துகள்னு நம்ம சொல்லுவோம். இதுவே நான் என்ன சொல்லியிருக்கேன், எலக்ட்ரானை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும், அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு ஆட்டமில் ஆடும் பண்ண முடியும். ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும், ஆடும் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி இன்னொரு கார்பன் ஆட்டம் எடுக்கும் நம்ம. இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புரோட்டான் எத்தனை இருக்கு? 6 தான் இருக்கும். புரோட்டான் என்னால் ரிமூவ் பண்ண முடியாது, ஆடும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நான் எடுத்துக்கிற ஃபுல்லாக கார்பன் தான். ஆனால் இங்கே எனக்கு எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? 7 இருக்கு. அப்போது இதில் எவ்வளோ சார்ஜஸ் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன், புரோட்டான்களின் எண்ணிக்கை மைனஸ் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அப்போ என்ன வந்துடும் நமக்கு? 6 மைனஸ் 7 மைனஸ் 1. ஓகேங்களா? இதுதான் நான் என்னன்னு எடுப்பேன். இப்போ இந்த 2 ஆட்டம், இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா என்ன வந்துடும் நமக்கு? 6 மைனஸ் 6 0ன்னு வந்துடும். அப்போ இப்போ இது ரெண்டுமே இது வந்து என்ன சொல்லுவோம்னா எதிர் மின்னோட்ட துகள், நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், நமக்கு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்லுவோம், எதிர் மின்னோட்ட துகள்னு சொல்லுவோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எவ்வளோ இருக்கு, மின்னோட்டம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க தான் நம்ம 12th படிக்கக்கூடிய ஃபார்முலா Q is equal to NE. இந்த எண்ணுக்கு தான் இங்கேருந்து நம்ம எடுக்கணும். இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த எண்ணு, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் Q equal to 0, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் Q is equal to 1E, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் Q is equal to minus 1E. இந்த ஈயோட மதிப்பு என்ன தெரியும்? 1.6 இன்ட்டு 10⁻⁻⁻19 கூலும். 1.6 இன்ட்டு 10⁻⁻⁻19 10⁻⁻19 கூலும். அப்போ இதை என்னென்ன மெத்தட்லாம் நீங்கள் காமனாகவே இப்போ நான் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும், ஆடும் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். இதில் ரொம்ப ஜென்ரல் மெத்தட் என்ன, நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன, ஃப்ரிக்ஷன். இது வந்து நம்ம தலையில் ஸ்கூலில் நம்ம டீச்சர்ஸ்லாம் கூட எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. நம்ம தலையில் இருக்கக்கூடிய முடியல வந்து நம்ம சீப்பை நல்லா உரசிட்டு சின்ன சின்ன துகள்களாக பேப்பரை நம்ம வச்சோம்னா அந்த பேப்பர் எல்லாமே என்னுடைய அந்த சீப்பை நோக்கி என்ன பண்ணும், எனக்கு ஈர்க்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா தொடுதல் மெத்தடு, இன்டக்ஷன் மெத்தடும். இது வந்து எப்படின்னா இது வந்து தொட்டு பண்ணக்கூடியது, இது வந்து தொடாம பண்ணக்கூடியது. இது ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓகே, ஒரு கோள வடிவிலான ஒரு பொருள், ஒரு ஸ்பியர் ஷேப் ஒரு ஆப்ஜெக்டை நான் சார் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களாப்பா? சரி,
இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா நியூட்ரலா இருக்குன்னு வச்சுக்கிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, எனக்கு நியூட்ரல். அப்பனா நியூட்ரல்னா என்ன அர்த்தம்? எனக்கு இதுல வந்து புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கிறது. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் எனக்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ இது பக்கத்துல நல்லா பாருங்க, அடுத்த டயக்ராம். இது பக்கத்துல சார் வந்து ஒரு எதிர் மின்னோட்டம், சரியா, ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் பக்கத்துல கொண்டு வரேன், ஒரு துகளை கொண்டு வரேன். அப்ப என்ன பண்ணும், இதில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லா அங்க பிரிஞ்சிருக்கும், இதில் உள்ள நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபுல்லா அங்க பிரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்றோம்னா அடுத்த ஸ்டெப்ல இது அப்படியே என்ன பண்றோம்னா கிரவுண்டிங் பண்ணிட்டேன். கிரவுண்டிங் பண்றோம்னு என்ன அர்த்தம், எலக்ட்ரானை ஃபுல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், கிரவுண்டுக்கு அனுப்பிட்டேன். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இது எர்த்திங்கும் பண்ணிட்டு அதே நேரத்தில் இதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த பாசிட்டிவ் ஃபுல்லாக இதில் ஸ்ப்ரெட் ஆயிருமா. அப்போ நல்லா பாருங்க, ஒரு பொருளை தொடாமலே என்னால் என்ன பண்ண வைக்க முடியுது, இதை வந்து இப்போ நியூட்ரலாக இருந்ததை இப்போ நான் என்ன கொண்டு வந்துட்டேன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகலாக கொண்டு வந்துட்டேன், நேர் மின்னோட்ட துகளாக நான் கொண்டு வந்துட்டேன், ஒரு பொருளாக நான் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா, இதே மாதிரி தான் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு சம்ஸை கொடுப்பாங்க, நம்ம சம்ஸை சால்வ் பண்ணணும். இதான் ஒரு பேசிக் மாடல். இப்போ இதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, சரிங்களா. எப்படி சொல்ல அப்படின்னா ஒரு மூடிய ஒரு பரப்புல, சரிங்களா, ஒரு மூடிய பரப்புக்குள்ள நம்ம எதை செஞ்சாலும் சரி, ஓகேங்களா, என்னுடைய சார்ஜஸ் வந்து எப்பவுமே கன்சர்வ்டா இருக்கும், சரியா. அதாவது அழிவின்மை விதின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து Q is equal to இதுல வந்து ஒரு 5e சார்ஜ் இருக்கு, இங்க வந்து Q is equal to ஒரு 3e சார்ஜ் இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் சார் என்ன பண்றோம்னா தொடுறேன், இந்த ரெண்டையும் என்ன பண்றோம், நம்ம வந்து ஒன்னோட ஒன்று தொட்டுட்டோம், சரிங்களா, ஒன்னோட ஒன்று தொட்டுட்டோம். தொட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுதேன், இந்த ரெண்டையும் சார் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன கேட்கறா, இந்த ஏலையும் பிலையும் எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும் தொட்டுட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் சொல்லி கேட்காங்க. ரொம்ப சிம்பிள், இது 5e இது 3 அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, 5e + 3e டிவைடட் பை 2. அப்போ என்ன வந்துடும், 8e/2 அடி கொடுத்தோம்னா 4e. அப்போ இதுலயும் 4e சார்ஜ் இப்போ இருக்கும், இதுலயும் எனக்கு என்ன இருக்கும், 4e சார்ஜஸ் இருக்கும். இது ஒரு சிம்பிள் ரூல், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரூல், தொட்டுட்டு ரிமூவ் பண்ணலாம். பட் இதே இதை நம்ம அடுத்த லெசன் பொட்டன்ஷியல் வரும்போது நான் எப்படி மாற்றி சொல்லுவேங்கிறத பாருங்க, சரிங்களா. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மெத்தட் இப்படி தொட்டுட்டு நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த அடிஷன் பண்ணி டிவைட் பண்றோம்ல, இந்த மெத்தட் எப்போ மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணோம்னா கொஸ்டின்ல சார்ஜ் கொடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும், சரியா. மின்னோட்டத்தை பத்தி மட்டும்தான் அவன் சொல்லியிருக்கணும், வேற எதை பத்தியும் அவன் சொல்லியிருக்க கூடாது. இந்த ஒரு கோள வடிவிலான ஒரு பொருள் இருக்கு, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு வந்து 5e சார்ஜ் இருக்கு, இன்னொரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு 3e சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜை பத்தி மட்டும் சொல்லியிருந்தா மட்டும்தான் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணணும். இதை தாண்டி அவங்க வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, கோள வடிவிலான பொருள் இருக்கு, அதனோட ரேடியஸ் இருக்கு அப்படிங்கிற வார்த்தை ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மெத்தட் அப்ளை பண்ணக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மெத்தட் வந்து எதுக்கு மட்டும்தான்ப்பா, சிம்பிளா அடிஷன் பண்றது. ஒன்லி திஸ் மெத்தட் இஸ் applicable ஃபார் ஒன்லி சார்ஜ் இஸ் கிவன். மின்னோட்டத்தை பத்தி மட்டும் சொல்லியிருந்தா மட்டும்தான் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மெத்தடு மின்னோட்டத்தை பத்தி மட்டும் சொல்லியிருந்தா மட்டும்தான். இதுவே அவங்க ரேடியஸ், மின்னழுத்தம், பொட்டன்ஷியலை பத்திலாம் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செய்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணாங்க. அது நம்ம அடுத்த லெசன் நான் பொட்டன்ஷியல் நடத்திட்டு அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா. இப்போ நீங்க சிம்பிளா ஞாபகம், சார்ஜ் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்க சிம்பிளா ஆட் பண்ணணும். இதே 3 இது கொடுத்தாங்கன்னா 3 இதையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் நமக்கு, ஓகே. சரி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா விசை, கூலும் ஃபோர்ஸ். அடுத்து என்ன பார்க்க போறோம், கூலும் ஃபோர்ஸ். ஓகே, நமக்கு ஃபோர்ஸ் என்ன சொல்லுவோம், இப்போ பாரு, இங்க எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டை இங்க இருந்து சார் இங்க கொண்டு வரணும்னா என்ன பண்ணும், நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும், ஒரு புற விசை கொடுக்கணும். கொடுத்தாதான் என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு வரும். இதுவே நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க வந்து ஒரு Q is equal to ஒரு 5e சார்ஜ் இருக்கு, இங்க வந்து Q is equal to ஒரு -3e சார்ஜ் இருக்கு. இது ரெண்டையும் நான் பக்கத்துல வச்சிருக்கேன், வச்சுட்டு பிடிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும். இப்போ நான் ரெண்டையும் விட்டுட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு என்ன பண்ணிரும், கண்டிப்பா ரெண்டும் ஒன்னோட ஒன்று மீட் ஆயிருமா. ஏன் மீட் ஆச்சு, ஏன்னா இது நேர் மின்னோட்ட துகள், ஏன்னா இது என்னதுப்பா, நேர் மின்னோட்ட துகள், இது எதிர் மின்னோட்ட துகள், சரி. இது பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கு, இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பக்கத்துல வச்சா கண்டிப்பா அது என்ன பண்ணும், ஒன்றை ஒன்று ஈர்த்துக்கொள்ளும், ஒன்று கண்டிப்பா என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி தான் ஆகும். அப்போ நமக்கு நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனோட முதல் விதி என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி
நம்ம அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸை நம்ம கொடுக்காத வரைக்கும் அதால நகல முடியாதுங்கிறத நியூட்டனோட முதல் விதி. ஆனா இங்க என்ன பண்ணிருக்கு, நான் சிம்பிளா கையை வச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். அதாவது சிம்பிளா ரெண்டு மேக்னெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு தென் துருவம் வட துருவம், சரி நார்த் போல் சவுத் போல் நான் வச்சிருக்கேன். அப்போ நான் வச்சுட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணோம்னா இங்கே நமக்கு என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு என்ன பண்ணிடும், எனக்கு ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபோர்ஸே கொடுக்கல, அதுவா ஒட்டுச்சு. இந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லுவீங்க, காந்த விசைன்னு சொல்லுவீங்க, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பொருளும் இங்கே இருக்குல்ல, நான் கொடுக்கல ஃபோர்ஸ், அதுவா ஒட்டுச்சா. இந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும். சரியா, இந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவோம், நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபோர்ஸுக்குள்ள ஃபார்முலா இப்போ நம்ம கொடுக்கல. இப்போ இந்த பொருளை நீங்க நவுட்றீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸுக்குள்ள ஃபார்முலா நியூட்டன் சொல்லியிருந்தார், F = ma போடலாம். நான் கொடுத்தோம்னா சரியா, நான் கிடையாது, நீங்க யாரும் ஒரு பொருளை தள்ளினீங்க அப்படின்னா F = ma ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனா இப்போ இந்த ரெண்டு பொருளை என்ன பண்ணிருக்கு, தானா வந்து ஒட்டியிருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் கூலும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அந்த ஃபோர்ஸுக்குள்ள ஃபார்முலா தான் வேற என்ன சொல்றாருன்னா F = K Q1 Q2/r². ஆறுங்கிறது என்னதுப்பா, இந்த ரெண்டு பொருளுக்கும் இடையே உள்ள அந்த தொலைவு. Q1 Q2 என்னது, Q1ங்கிறது முதல் இதோடைய சார்ஜஸ் மின்னூட்டம், ரெண்டாவது அந்த சார்ஜஸ். இந்த K தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பாங்க. சரியா, கேக்குள்ள ஃபார்முலா 1/4πε. சரியா, வெற்றிடத்தின் விடுதிறன் சொல்லுவோம் நமக்கு. சரியா, இந்த எப்சிலான் ஃபார்முலா அதாவது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ε0 εr, எப்சிலானுக்கு என்னப்பா ஃபார்முலா, ε0 εr. சரியா, இது வந்து அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி, இது பெர்மிட்டிவிட்டி இன் ஏர், இல்ல பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், எதனால நீங்க சொல்லிக்கலாம். சரி, வெற்றிடத்தின் விடுதிறன் கூட சொல்லிக்கலாம். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர், இது என்ன சொல்லுவோம், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகே, ஸோ இது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோர்ஸுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னதான்ப்பா, 1/4πε Q1 Q2/r². இதுதான் ஃபோர்ஸுக்கு ஜென்ரல் ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எப்சிலான் பதில் என்ன தெரியும், ε0 εrன்னு தெரியுமா. அப்போ F = 1/4πε0 εr Q1 Q2/r². சரியா, இப்போ இது வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு இது வச்சிருக்கோம்ல, இந்த ரெண்டு சார்ஜையும் சார் எதுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு காத்துக்குள்ள வச்சிருக்கோம்னு வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டு சார்ஜுங்க இருக்குல்ல, இந்த ரெண்டு சார்ஜையும் சார் எதுக்குள்ள வச்சிருக்கேன், ஒரு வெற்றிடத்துல வச்சிருக்கணும், இல்லை காத்துல வச்சிருக்கணும். சரியா, காத்துல வச்சிருந்தோம்னா என்னோட ஒப்புமை விடுதிறனோட வேல்யூ எப்சிலானோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். சரியா, எப்சிலானோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1. அப்போ அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், F = 1/4πε0 Q1 Q2/r². ஏன்னா எப்சிலான் பதிலா என்ன போட்டிருக்கோம், 1ன்னு போட்டிருக்கோம். இதுவே அதே ரெண்டு சார்ஜஸை சார் வந்து ஒரு தண்ணியில் வச்சிருக்கோம்னு வச்சுக்கணும், இந்த தண்ணிக்குள்ள அந்த ரெண்டு சார்ஜஸ் வச்சிருக்கோம். இப்போ இதனுடைய ஃபோர்ஸை கேட்டாங்கன்னா அதே ஃபார்முலா தான், 1/4πε0 Q1 Q2/r². நல்லா கேட்டுக்கோங்க, இந்த எப்சிலானாருக்கு இன்னொரு சிம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா கேன்னு சொல்லுவாங்க. சரியா, ஓகே, இது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. எப்சிலானாருக்கு இன்னொரு பேர் தான் என்னதுப்பா, நமக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அதனால கவலை கிடையாது. எப்சிலானாருக்கு பதிலாக நீங்க கே போட்டா கூட கரெக்ட் தான், சில சம்பளம் கேன்னு தான் கொடுப்பாங்க. அப்போ F = 1/4πε0 இங்கே நீங்க எப்சிலானுக்கு பதிலாக என்ன போட, 1ன்னு போடக்கூடாது. ஏன்னா அப்பெல்லாம் காத்துல இருந்தது, அதனால 1ன்னு போட்டேன். வாட்டரோட எப்சிலானோட வேல்யூ 80. அப்போ இங்க என்ன போடும், 1/4πε0 8 Q1 Q2/r². இது வந்து வாட்டருக்கு, இது வந்து ஏருக்கு. சரியா, இப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ இதனுடைய சம்ஸ் ஃபோர்ஸஸ் நமக்கு என்னமா, ஃபோர்ஸ் வந்து என்னதுப்பா, நமக்கு ஒரு வெக்டார் அலகு கொண்டது. இன்கேஸ் அதை நான் வெக்டார்ல எழுதுறேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், F = K. இந்த எப்சிலானோட வேல்யூ நான் உங்களுக்கு சொல்லணும்ல, எப்சிலானோட வேல்யூவும் இதுவும், எப்சிலானோட வேல்யூ என்ன சொல்லணும்னா 8.854 × 10⁻⁻12. 8.854 × 10⁻⁻12. இதுவே 1/4πε0 வேல்யூ என்ன வரும்னா 9 × 10⁻9. அதாவது இந்த எப்சிலானோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 1/4π நான் டிவைட் பண்ணி எடுத்தோம்னா
என்னோட மதிப்பு என்ன வந்துடும் 9 இன்ட்டு 10 அடுக்கு 9ன்னு வந்துடும். இப்போ நான் இதை வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னா எப்படி எழுதும் கே q1 q2 பை ஆர் கியூப் ஆஃப் ஆர் வெக்டார். சரிங்களா, ஆர் வெக்டார் போட்டால் அங்கே ஆர் கியூப் போடணும், இல்லைனா எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கே q1 q2 பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப்னு போடலாம். இந்த ஆர் கேப்புக்கு ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம் ஆர் வெக்டார் வகுத்தல் ஆர். அப்போ இந்த ஆர் கேப் பதிலாக நீங்கள் ஆர் வெக்டார் பை ஆர் போட்டிங்கன்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் நமக்கு என்ன வந்துருங்க ஆர் கியூப்னு வந்துடும். இது வெக்டார் ஃபார்மில் எழுதுவோம். சரிங்களா, இது எதில் இப்போ எழுதுவோம் நமக்கு வெக்டார் ஃபார்மில் எழுதுவோம். சரிங்களா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானதுமா. சரி, இப்போ இதை வச்சு சில சம்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, லெட்ஸ் see the sums. சரி பாருங்க, இப்போ இதில் 3ஆம் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்பியர் ஒரு கோல் வடிவிலான ஒரு பொருள் இருக்கு. சரியா, ஏன்னு ஒரு ஸ்பியர் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளோமா இருக்கு -50E. அதே நேரத்தில் நமக்கு என்ன இருக்கு இன்னொரு ஸ்பியர் பீன் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளோப்பா இருக்கு -20E இருக்கு. ஓகே, the spheres are made of conducting material. ஓகே, அண்டர் ஐடென்டிக்கல், அப்போ ஒரே என்ன சொல்ல ஒரே வடிவத்தை கொண்டிருக்கு, ஐடென்டிக்கல் ஷேப்னுவாங்க. இஃப் த ஸ்பியர் டச் ஈச் அதர் வாட் இஸ் த ரிசல்ட்டிங் சார்ஜ் ஆன் ஸ்பியர் ஏ. இந்த ரெண்டையும் நான் ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்றாங்க தொட வைக்காங்க அப்படின்னா ஏயும் பியும் தொட்டுட்டு அப்படின்னா ஓகேங்களா, ரெண்டும் ஒன்று தொட்டதுக்கு அப்புறம் ஏல இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. என்னப்பா கேட்காங்க ஏல இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்காங்க. ரொம்ப சிம்பிள், நான் என்ன சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு ஒன்னோட ஒன்று தொடும்போது நம்ம என்ன பண்ணணும் நமக்கு மைனஸ் இப்போ இதுல -50 இருக்கு, இதுல -20 இருக்கு. அப்ப என்ன பண்ணும் -50E -20E by 2. அப்ப என்ன வந்துடும் -70E by 2. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணா என்ன வந்துடும் -35E. என்னப்பா இருக்கும் நமக்கு -35E நமக்கு வந்துடும். ஓகேங்களா, சாரிமா இது +20E இப்போ மாற்றி எடுத்திருக்கேன் சார். +20E அப்போ என்ன வந்துடும் -30E by 2. ஸோ இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும் -15E. அப்போ இதான் எனக்கு என்னது ஏல இருக்கக்கூடிய சார்ஜ். அதே தான் எனக்கு எதுலையும் இருக்கும், பிலையும் எனக்கு எவ்வளோ தான் இருக்கும், எனக்கு கியூபியும் எனக்கு எவ்வளோ தான் இருக்கும். இதே பியில் கட்ட கூட இதே ஆன்சர் தான் -15E. ஏன்னா -30E ரெண்டா எனக்கு பிரிச்சு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் சம்ஸ் பார்ப்போம், அடுத்து போக போக கொஞ்சம் அட்வான்ஸ் சம்ஸ்லாம் சார் சொல்லி தரேன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ். சரியா, ஒரு கூலும் சார்ஜில் எனக்கு எவ்வளவு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், நமக்கு Q is equal to NE ஃபார்முலா. கியூக்கு பதிலாக என்ன படும் ஒரு கூலும். சரியா, கியூவோட அழகு என்னன்னா கூலும். சரிங்களாப்பா, எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் எலக்ட்ரானுக்கு என்ன வேல்யூ வச்சிருக்கேன் 1.6 × 10 அடுக்கு -19. அப்போ n is equal to என்ன வந்துடும் 1 வகுத்தல் 1.6 × 10 அடுக்கு -19. சரிங்களா, இந்த வேல்யூ உங்களுக்கு அடிக்கடி வரும்பா. 1 வகுத்தல் 1.6னா 0.625. இந்த வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு 12th நீங்க நிறைய சம்ஸ் பார்ப்பீங்க. இந்த சம்ஸுக்கு இந்த 1 வகுத்தல் 1.6 அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படும். அதனால இப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன வந்துடும் 0.625 இன்டூ இந்த 10 அடுக்கு 19 மேல வந்து என்ன வந்துடும் 10 அடுக்கு 19ன்னு வந்துடும். இதுல வந்து இப்போ ஒரே ஒரு 0 மட்டும் வச்சு பெருக்கிடுங்க. அப்ப என்ன வந்துடும் 6.25 இன்டூ 10 அடுக்கு 18. அப்ப இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களாப்பா, சரி வேணாம், இந்த 5 வேணா பாருங்க. ஒரு தியரிசம், சார்ஜ் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. கண்டிப்பா கிடையாது. சார்ஜ் வந்து என்னதான் ஒரு ஸ்கேலார் அலகு தான். ஏன்னா அதுல திசையே கிடையாது எனக்கு. ஏன்னா ஃபார்முலா தெரியும் Q is equal to NE. Nக்கு திசையே கிடையாது, Eக்கும் திசை கிடையாது. அப்ப என்னது சார்ஜ் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்ம கரெக்ட் தான். மற்றெல்லாம் சார்ஜ் ஸ்கேலார் குவான்டிட்டி கரெக்ட். சார்ஜ் கேன் பி குவான்டிடைஸ். குவான்டிடைஸ்னா என்னது அப்படின்னா அதை வந்து என்னால் சின்ன சின்னதாக பிரிச்சு வைக்க முடியுமானா கண்டிப்பாக முழு எண்களாக தான் பிரிக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் கான்செப்ட்ல. ஒரு சார்ஜ் எனக்கு பிரியுது அப்படின்னா அது எப்பவுமே ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரானாக தான் எனக்கு பிரியணும். பட் இது வந்து எங்க மட்டும் தான் நடக்கும்னா மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல நடக்கவே நடக்காது. மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல மட்டும்தான் இது நமக்கு நடக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ
இது வந்து ஒரு 3ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க வந்து ஒரு -2e சார்ஜ் இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் நான் ஒன்னோட ஒன்று தொட்டுட்டு நான் ரிமூவ் பண்றேன். ஓகே, ஸோ ரெண்டையும் தொடுறேன். அப்போ தொட்டோம்னா என்ன வரும்? 3e -2e. இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1e/2. அப்போ 1/2னா 0.5e இருக்கும். இப்போ இந்த ஏயும் பியும் இப்போ நமக்கு என்ன வந்துடும்? இந்த ஏ வந்து 0.5e இருக்கும், 0.5e இருக்கும். இந்த பியும் எனக்கு என்ன இருக்கும்? 0.5e இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா எலக்ட்ரான் எனக்கு பிரியுதுன்னா 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரானாக தான் பிரியுமே தவிர இப்படி புள்ளி 1 2 3 7 அப்படி எனக்கு பிரியவே பிரியாது. அப்போ இது ஏன் நடக்கு அப்படின்னா நம்ம பார்க்கறது வந்து மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்ப்போம். சரிங்களா? மேக்ரோஸ்கோபிக் லெவலில் இது அக்செப்டட். ஆனால் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அது 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரானாக தான் நமக்கு பிரியும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம் வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்கப்பா, முடிஞ்சா செஞ்சு பாருங்க. 6 சம் சார் ஹிண்ட் மட்டும் கொடுக்கேன். இப்போ சார்ஜ் ஆன் த பாடிஸ், சரியா? ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய மின்னூட்டத்துடைய மதிப்பு வந்து 1 நானோ கூலும்னு கொடுத்துருக்காங்க. ஹவு many எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கியூக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Q is equal to NE. இந்த கியூக்கு பதில் என்ன பண்ணணும்? ஒரு நானோ கூலுமா? அப்போ 10⁻⁻9. நானோ அப்படின்னா 10⁻⁻9 ஞாபகம் வச்சுக்கோங்க. நானோ அப்படின்னா என்னப்பா? 10⁻⁻9. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு n. இந்த எலக்ட்ரான் மதிப்பு என்ன தெரியும்? 1.6 × 10⁻⁻19. இதை நீங்க கால்குலேஷன் போட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. எந்த ஆன்சர் வருதோ அதை நீங்க டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களாப்பா? இல்லை அதே மாதிரி சம் தான் இருக்கு. இது பாருங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 கூலும் ஆஃப் சார்ஜ். அப்போ இங்க நம்ம கியூக்கு பதில் என்ன போடும்? 2ன்னு போடணும், அவ்வளவுதான். 8ஆம் சம் பாருங்க, நம்பர் ஆஃப் கூலும்ஸ். ஓகே, சரி, நம்ம சம் கூலும் இப்போ பாருங்க. இப்போ கூலும் விதியை பத்தி பார்க்க போறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? கூலும் விதி. சரி, என்ன கொடுத்தாங்க பாருங்க. starting. Okay, இந்த சம் செய்வோம் ஃபர்ஸ்ட். Suppose the charge of a proton and the electron differ slightly. அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சார்ஜ் எப்பவுமே சேமா தான் இருக்கும். பட் என்னன்னா ஒன்னு நேர்குறியில் இருக்கும், ஒன்னு எதிர்குறியில் இருக்கும். இப்போ புரோட்டானோடைய மின்னோட்டத்தோட மதிப்பு எவ்வளவுனா அதுவும் 1.6 × 10⁻⁻19 கூலும் தான். எலக்ட்ரானுக்கு பார்த்தோம்னா -1.6 × 10⁻⁻19 கூலும். அவ்வளவுதான் வித்தியாசம். எதுக்கு? புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும். மற்றபடி அதனுடைய மதிப்பு சமம் தான். ஆனா இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் என்ன மாறுபடுதுங்க? அந்த மின்னூட்ட சார்ஜஸோட மதிப்பு இருக்கு தெரியுமா? அது வந்து சிறிய அளவுல மாறுபடுதுங்க. ஸ்லைட்லி டிஃபர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஏதோ ஒண்ணு வந்து, சரிங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரானோட மதிப்பு வந்து -e எடுத்துக்கிட்டோம். புரோட்டானோட மதிப்பு வந்து E + ΔE. E + ΔE. If the net electrostatic force and the gravitational force between the two hydrogen atom placed at a distance d apart is 0. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 ஹைட்ரஜனை பக்கத்துல வச்சிருக்காங்க. சரிங்களாப்பா? 2 ஹைட்ரஜனை என்ன வச்சிருக்காங்க? பக்கத்துல வச்சிருக்கும் போது நெட் அப்படின்னா மொத்தம்னு அர்த்தம், டோட்டல்னு சொல்லுவாங்க. சரியா? என்னுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசையும் நம்ம அந்த ரெண்டையும் ஒன்னோட ஒன்று சேர்க்கும் போது எந்த தொலைவில்? டி தொலைவில் இருக்கும் பொழுது, இது ரெண்டு எந்த தொலைவில் பாருங்க? டி தொலைவில் இருக்கும் பொழுது இந்த ரெண்டோட மதிப்பும் நீங்க கூட்டினீங்க அப்படின்னா 0 வருதுங்க. அதாவது Fe - Fg = 0. சரி, இல்லைன்னா Fe + Fg = 0 கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்? Fe = -Fg. நான் எப்படி பார்த்தாங்க மைனஸா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரணும்? 0 வர முடியும். சரிங்களா? அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல சார் என்ன போட்டேன்? Fe - Fgன்னு போட்டேன். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல =0 வரணும். அப்போ 1 +ல இருக்கணும், 1 -ல இருக்கணும். அப்போ தானே இது 5 இங்க +5 போட்டா 10ல வந்துடும். அப்போ 5 -5 போட்டா தானே நமக்கு என்ன வரும்? 0 வரும். அதனாலதான் சார் ஸ்டார்டிங் என்ன போட்டேன்? Fe - Fgன்னு போட்டேன். அப்போ நமக்கு Fe = Fgன்னு வந்துருது. ஓகேங்களா? இப்போ இந்த டெல்டா E இருக்குல்ல, இதனோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம். இது என்னன்னு சொல்லிட்டாங்க? இது வந்து ஒரு ஹைட்ரஜன் அணுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஹைட்ரஜன் அணு நமக்கு என்ன இருக்கும்? மத்தியில ஒரு புரோட்டான் இருக்க போது, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்க போது நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். ஸோ இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இதனுடைய இது வந்து E + ΔE. ஏன்னா புரோட்டான் வந்து எப்பவுமே மையத்தில் தான் இருக்கும். இப்போ இதுவும் E + ΔE. இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு -E இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓகே, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு சார் என்ன ஃபார்முலா வச்சிருக்கேன்? K Q1 Q2/R². இதான் இதுக்குள்ள ஃபார்முலா.
எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா. எஃப்ஜிக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஜி m1 m2 பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இந்த ஆருக்கு பதிலா இங்க டி ஸ்கொயர், அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஆருக்கும் இந்த தொலைவு ரெண்டுக்கும் சம்மா இருக்கும், நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களாப்பா? சரி, இப்போ இந்த Q1ங்கிறது என்னது? இதுல இருக்கக்கூடிய மொத்த சார்ஜ், அப்படிதானப்பா? இதுல இருக்கக்கூடிய மொத்த சார்ஜ் இந்த Q1ங்கிறது. ஓகே, அப்ப இந்த Q1க்கு சார் என்ன பண்றோம்னா E பிளஸ் டெல்டா இ மைனஸ் இ, இந்த ஈக்கும் இந்த ஈக்கும் கட் ஆயிட்டுனா அப்ப Q1 பதில் என்ன வந்துடும்? டெல்டா இ. இதனுடைய மொத்த சார்ஜ். ஓகேப்பா, இதனுடைய மொத்த சார்ஜ் நம்ம போடும். அப்ப இந்த Q2க்கு என்ன வந்துடும்? நமக்கு அதே தானே வரும், E பிளஸ் டெல்டா இ மைனஸ் இ. ரெண்டையும் கட் பண்றோம்னா என்ன வந்துடும்? டெல்டா இ. முடிஞ்சுதா? அப்போ K இன்டூ இங்க என்ன போடும்? டெல்டா இ ஈக்குவல் டு ஜி m1 m2. ஓகேப்பா? ஓகே, m1 m2ங்கும் போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது சேமாக தான் வரும் நமக்கு. ஓகே, இப்போ டெல்டா இ இன்டூ டெல்டா இ உங்களுக்கு என்ன வந்துடும்? டெல்டா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி m1 m ஸ்கொயர்னு கூட போட்டுக்கலாம். ஏன்? ஏன்னா இது ரெண்டுமே ஹைட்ரஜன் தான், அதனால நான் ரெண்டுக்கும் மாஸ் எம்னு எடுக்கேன் சார், டிவைடட் பை கேன்னு போட்டேன். சரி, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுமா? டெல்டா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு, கீழே வேணா எழுதும், ஒரு நிமிஷம். டெல்டா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி எம் ஸ்கொயர் பை கே. இப்போ ஜியோட மதிப்பு நமக்கு என்னன்னு தெரியும்? 6.6 இன்டூ 10⁻⁻11 இன்டூ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோன்னு தெரியுமா? 1.6 இன்டூ 10⁻27. சரிங்களா? மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இந்த ஜி இதெல்லாம் நீங்க கன்ஃபார்மா நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சு இதுல சம்ல கூட கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1.6 இன்டூ 10⁻27 அவங்களே கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, சம்லேயே கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1.6 இன்டூ 10⁻27 அவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வகுத்தல் கேயோட மதிப்பு சார் என்ன சொல்லிருக்கேன்? 9 இன்டூ 10⁻9. சரியா? இப்போ சார் எப்படி கால்குலேஷன் போடுறேன்னு பாருங்க. 6.6 இன்டூ 10⁻11 இன்டூ 1.6 இன்டூ 1.6 இன்டூ 10⁻27, அதாவது அடுக்குல இருக்கும்போது, அதாவது பவர்ல இருக்கும்போது ரெண்டு நம்பர் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளா 27 இன்டூ 27 போட வேண்டாம், 27 பிளஸ் 27 தான் போடணும். சரிங்களா? இங்க ஸ்கொயர் இருக்கு சார், அதனால நான் 27 இன்டூ 27 போடுன்னு சொல்லி போடக்கூடாது. எப்போ பவர்ல இருக்கும்போது போடக்கூடாது. சரிங்களாமா? பவர்ல இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது? 27 இன்டூ 27 போடக்கூடாது. அதை நீங்க சிம்பிளா என்னதான் பண்ணணும்? ஆட் மட்டும் தான் பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், இதுவே கீழே இருந்து பேஸ்ல இருந்து பாத்தீங்களா, அடியில இருக்கு பாத்தீங்களா, அப்ப என்ன போடலாம்? 1.6 இன்டூ 1.6. ஆனா பவர்ல இருக்கும்போது ஸ்கொயர் வந்தது அப்படின்னா நீங்க அதை என்னதான் பண்ணணும்? ஆட் தான் பண்ணணும். அப்ப 27 பிளஸ் 27 நமக்கு என்ன வந்துடும்? -54 வகுத்தல் 9 இன்டூ 10⁻9. சரிங்களா? இதான் இப்போதைக்குல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது நீங்க கட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சரி, இப்போ நான் இது 3ஆம் பாட்டில் கட் பண்றேன். 3 9 2.2ன்னு வந்துடும். இப்போ இந்த பாருங்க, இந்த 2.2 இருக்கா, இந்த 2.2 சார் நினைச்சா 22 இன்டூ 10⁻1 போடலாமா? தாராளமா போடலாம். சரிங்களா? இந்த 2.2 எப்படி போடலாம்ப்பா? 22 இன்டூ 10⁻1 போடுறேன். சரிங்களா? இப்போ இந்த 3யும் 21 நீங்க அடி கொடுங்க. 7 3 21, 7 3 21 நீங்க ரவுண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம்ப்பா, தப்பே கிடையாது. சரிங்களா? ஓகே, அப்போ 1.6 இன்டூ 1.6 16 இன்டூ 16 நமக்கு என்ன வரும்? 256. இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. 1ல இருந்து மினிமம் 20 ஸ்கொயர் வரைக்கும் அதனுடைய மதிப்பை நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் நீங்க உங்க நோட்டோட ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருங்க. 1ல மினிமம் 20 25 வரைக்கும் இருந்தா கூட எனக்கு ஓகே தான், தப்பு கிடையாது. அதனால மினிமம் 1ல 20 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் ஃபுல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படும். அப்போ 16 இன்டூ 16 256. 2 புள்ளி தள்ளி வச்சோம்னா 2.56, 2.56. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்ப்போமா? என்ன இருக்கு? அப்போ இங்க 7 இன்டூ 10⁻1 இன்டூ 10⁻11 இன்டூ 2.5 இன்டூ 10⁻54 வகுத்தல் 10⁻9. ஓகேப்பா? சரி, இப்போ இந்த ரெண்டையும் இந்த 3யுமே நம்ம கூட்டலாம், தாராளமா கூட்டலாம். அப்போ உங்களுக்கு என்ன வந்துருங்க? இது ஒரு 12 வந்துருமா? இது ஒரு 54. 12 கூட 54 சேர்த்தா ஒரு 66 உங்களுக்கு வந்துடும்.
சரிங்களா? உங்களுக்கு என்ன வந்துரும்? 7 இன்டூ 10 - 12 -54 இன்டூ 10 - 9. இந்த கீழே இருக்க ப்ளஸ் 9 மேலே கொண்டு வந்துட்டேன், அதனால அது -9ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த 2.5 சார் நினைச்சா 5/2ன்னு கூட வச்சுக்கலாம். இல்லை 7 இன்டூ 2.5 நீங்க பெருக்கணும்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க பெருக்கிக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு அது எது ஈஸியாக போடுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன், 7யும் 2.5 நான் பெருக்குதான். அப்போ என்ன வந்துடும் நமக்கு, 7யும் 2.5 பெருக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 17.5ன்னு உங்களுக்கு வரும். என்ன வரும்? 17.5 இன்டூ 17 ஃபுல்லாத்தி கூட்டுங்க, என்ன வரும்? 12 9 கூட்டினா 10 -21 இன்டூ 10 -54. இதை கூட்டுங்க. 17.5 இன்டூ இதை நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வரும்? -5 75ன்னு வரும். சரிங்களா? ஸோ 75ங்கும்போது ஓகே. இப்போ சார் என்ன பண்றோம்னா இதை 1.75 இன்டூ 10 -76ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? 76ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்க வந்து நமக்கு என்ன இருக்குன்னா டெல்டா இ ஸ்கொயர் இருக்கு. இந்த மேல பாருங்க, இந்த பாருங்க டெல்டா இ ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ நான் இதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன், ரூட் எடுக்க போறேன். இதுக்கு ரூட் எடுத்தா 1.75, அதுக்கு நம்ம ரூட் எடுத்தாலும் ஒரு சின்ன மதிப்பு தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு 1.3 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. 1.75 ரூட் எடுத்தோம்னா ஒரு 1.3ன்னு வரும். ரூட் ஆஃப் 10 -76. அப்போ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதனுடைய அர்த்தம் என்ன இருக்கும் அப்படின்னா, ரூட்டோட மதிப்பு 10 -76 இன்டூ 1/2. அதாவது எப்படின்னா, இப்போ ரூட் 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா 2 1/2. அப்போ நான் 76. இதில் நீங்கள் அடி கொடுத்தா என்ன வரும்? 38. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 10 -38. ஆப்ஷன் பி உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். 10 -37 நமக்கு கரெக்டான பதிலாக இருக்கும். சரிங்களாப்பா? இப்படி தான் நீங்கள் கால்குலேஷன் நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்த சம் பார்க்குமா? அடுத்த சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் ஒரு சிம்பிளான சம்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்ஸை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லி தருவேன். எல்லாமே உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. பாருங்க, ஆ 13ஆம் சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 கோள வடிவிலான பொருள். சரிங்களா? 2 ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ். சரிங்களா? ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து என்னதுப்பா பின்னு வச்சிருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு வந்து 9 கூலும் சார்ஜ் இருக்கு, இன்னொன்றுக்கு வந்து என்ன இருக்கு 4 கூலும் சார்ஜ் இருக்குங்காங்க. சரியா? ஓகே, இதனுடைய 2 மையமும் என்னோட சென்டர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை 10 மீட்டர். அப்படின்னா இதனுடைய 2 மையமும் எவ்வளவு தொலைவில் பிரிக்கப்பட்டிருக்குங்க? 10 மீட்டர் தொலைவில் பிரிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் இந்த படத்துல மின்புலத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. P is a point in between them where the electric field intensity is 0ன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னும் மின்புலம் நடத்தல. சரி, இந்த சமம் இருக்கட்டும். மின்புலம் நடத்திட்டு இந்த சமமான நடத்துறேன். உங்களுக்கு மின்புலம் தெரியும்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, நடத்துறேன், அப்புறம் பார்த்துக்கணும். சரியா? ஸோ இந்த புள்ளியில ஏதோ ஒரு புள்ளியில மின்புலம் என்னன்னு சொல்லிருக்காங்க, 0ன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க? மின்புலம் என்னன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு 0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? ஏலேருந்து அது எந்த தொலைவில் எனக்கு வந்து அந்த மின்புலம் வந்து 0 இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேப்பா? ஸோ மின்புலம்னா உங்களுக்கு என்னன்னு சொல்ல, இது வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா உங்களுக்கு என்னன்னு சொல்ல. E = ஃபார்முலானா F/Q. சரி, ஓகே, இந்த சம் வேணாம், கொஞ்சம் பெண்டிங்லேயே இருக்கட்டும். நான் திரும்ப வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மின்புலம்னா என்னன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இந்த 14ஆம் சம் பாருங்க. என்ன கொடுத்தாங்க? 2 அதே மாதிரி தான், 2 கோள வடிவிலான பொருள் இருக்குன்னு இருக்காங்க. ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கப்பா, +6 மைக்ரோகூலம் இருக்குன்னு இருக்காங்க. இன்னொன்று வந்து +9 மைக்ரோகூலம் இருக்குங்க. இது ரெண்டுக்கு இடையில டி தொலைவில் பிரிக்க வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே நேர்குறியில் இருக்காது. ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். சரியா? விலக்கு விசை தான் இருக்கும்.
ஸோ அந்த விளக்கு விசை வந்து எஃப்னு சொல்றாங்க. இப்போ when a charge of -3 microcoulomb is given to both the spheres, இந்த ரெண்டுக்குமே நான் என்ன பண்றோம்னா -3 கூலும் மைக்ரோ கூலும் நான் இது கூட சேர்க்கேன் அப்படிங்காங்க. அப்போ +6 கூட நீங்க -3 சேர்த்தா இது எப்படி வந்துடும்? +3 மைக்ரோ கூலும்னு வந்துருமா? ஏன்னா +6 -3. அப்போ இந்த 9க்கு என்ன வந்துடும்? +6 மைக்ரோ கூலும் வந்துடும். சரிங்களா? இந்த ரெண்டுக்குமே என்ன பண்ணாங்க? -3 மைக்ரோ கூலும் சார்ஜஸ் ரெண்டுக்கும் கொடுக்கன்னு இருக்காங்க. இப்போ இது ரெண்டும் அதே தொலைவில் when it is placed at the same distance, அதே தொலைவு டி தொலைவில் வச்சோம்னா இப்போ என்னோட புது ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த எஃப் டேஷோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனா ஆப்ஷனை பாருங்க எப்படி இருக்காங்க? எஃப் 3F, F/9, F/3 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட இதை கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சம்ல ரேஷியோ எடுக்க ட்ரை பண்ணணும். இந்த சம்ல என்னப்பா ட்ரை பண்ணணும்? நீங்க ரேஷியோ எடுக்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அப்பதான் இந்த ஆன்சர் அந்த ஆன்சரும் மேட்ச் ஆகுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இது ரெண்டுக்குள்ள ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? F is equal to K Q1 Q2 by R². அப்போ F டேஷ்க்கு என்ன சொல்லுவோம்? K, இங்கே Q1 பதில் என்ன இருக்கு? 3, Q2க்கு பதிலாக 6 divided by D². இந்த ரெண்டையும் வகுத்துடலாமா? Kக்கு K கட் பண்ணிட்டேன், இந்த 6க்கு இந்த 6 கட் பண்ணிட்டேன், இந்த D²க்கு இந்த D² கட் பண்ணிட்டேன், இந்த 3க்கு இந்த 9 கட் பண்ணா 3. அப்போ இது எப்படி வந்துடும் நமக்கு? F by F dash equal to 3/1. நமக்கு F dash தானே வேணும். That gives F dash is equal to F/3. அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் டி இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாப்பா? சரி பாருங்க, சம் பாருங்க, 15 சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? 2 பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்குமே என்னுடைய மின்னூட்டம் எப்படி இருக்குங்க? சமமா இருக்குங்க. சரிங்களா? 2 are having equal charges. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் என்னுடைய மின்னூட்டங்கள் எப்படி இருக்கு? எனக்கு சமமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் லென்த்ல இருக்குன்னு இருக்காங்க. அது போக ஈக்லிபிரியம் செப்பரேஷன் பிட்வீன் தி மிஸ் ஆர். ஈக்லிபிரியம் எடுத்தோம்னா சமநிலையில் இருக்கு. அதாவது இந்த இடத்துல இருந்து இது உள்ளேயும் வரல வெளியவும் போல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சமநிலை ஈக்லிபிரியம் அர்த்தம் சமநிலை. அதே இடத்துல அது அப்படியே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஈக்லிபிரியம். Now the strings are rigidly clamped at half the height. இப்போ இப்படி இருந்ததுல இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து ஒரு பாதி ஹைட்டுக்கு இப்படி இப்படி மாட்டிட்டேன்னு சொல்றாங்க. சரிங்களா? பாதி ஹைட்ல கொஞ்சம் குறைச்சி வந்து மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த பொசிஷன், இந்த புது பொசிஷன் இது வந்து R டேஷ். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்க தொலைவு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரிங்களாப்பா? நல்லா கேட்டுக்கோங்கப்பா. முதல்ல வைக்கும்போது ஒரு Y தொலைவுல இது ரெண்டையும் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த தொலைவு என்னதான் இருக்கு? எனக்கு Y/2 மாறிட்டு, Y/2 மாறிட்டு. அப்படி மாறும்போது இது ரெண்டும் சமநிலையில இருக்குன்னா அந்த ரெண்டு பந்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? சரி, இப்போ இந்த சம பாருங்க. ஒரு பொருள் சமநிலைன்னு என்ன அர்த்தம்? இப்போ பாருங்க, இங்க என்கிட்ட ஒரு ஒரு பிளாக் இருக்கு, ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நாங்க F is equal to 2 நியூட்டன் கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொருள் கண்டிப்பா சமநிலையில் இருக்காது. ஏன்னா நவுன்றும், எனக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எனக்கு கண்டிப்பா நவுன்றும். இதை நான் வந்து 1 செகண்ட் கொடுத்தோம்னா 1 செகண்ட் வரும், 10 செகண்ட் கொடுத்தா 10 செகண்ட் வரும், 100 செகண்ட் கொடுத்தா 100 செகண்ட் வரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுவே இன்னொரு பிளாக் இருக்கு, இங்கேயும் F is equal to ஒரு 2 நியூட்டன் கொடுக்கேன், இங்கேயும் நான் F is equal to 2 நியூட்டன் கொடுத்தோம்னா இது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாம இல்லை, எனக்கு வந்து டோட்டல் ஃபோர்ஸ் என்ன வந்துடும்? 0 வந்துடும். டோட்டல் ஃபோர்ஸ் 0 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சமநிலைன்னு சொல்லுவோம். சரியா? சமநிலை. அப்படி இல்லைன்னா நீங்க அதை என்ன சொல்லுவீங்கன்னா ஈக்லிபிரியம் கண்டிஷன் சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்லிபிரியம் கண்டிஷன்னா அது மேல ஃபோர்ஸே ஆக்ட் ஆகாம இல்லைன்னு கிடையாது. அது மேல ஆக்ட் ஆகுது எல்லா ஃபோர்ஸும். ஆனா அந்த மொத்த விசையும் நான் கூட்டினோம்னா எனக்கு 0 வருதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் சமநிலை. அது மேல ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலன்னு அர்த்தம் கிடையாது. பட் அது மேல இருக்கக்கூடிய மொத்த ஃபோர்ஸையும் நான் கூட்டினோம்னா அதனோட மதிப்பு எனக்கு என்ன வந்துடும்? சுழியம் வந்துடும். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா அதான் நமக்கு ரூல். இப்போ அதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, அவன் கொடுத்துருக்க அந்த ஒரே ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்கான். அந்த ஒரு ஹிண்ட் என்னதான் இந்த இருக்கலாம், சமநிலை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் அவன் கொடுத்துருக்கான். இதை வச்சுதான் நம்ம செம்ம சால்வே பண்ணணும். நமக்கு சமநிலைன்னா சார் என்ன சொல்லியிருக்கேன்? மொத்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன்? 0ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த பால் மேல என்னென்ன விஷயம் ஆக்ட் ஆகும்?
கண்டிப்பாக எல்லா பொருள் மேலேயும் ஒரு புவியீர்ப்பு விசை கண்டிப்பாக இருக்கும். அது எதை நோக்கி தான் இருக்கும்? என்னோட பூமியினுடைய சென்டரை நோக்கி இருக்கும். பூமியினுடைய மையத்தை நோக்கி இருக்கும். சரிங்களா? mg. வேற என்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கும்? இது ரெண்டும் இப்படி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா ரெண்டுமே ஒரே சார்ஜில் இருக்கும்போது கண்டிப்பா ரெண்டும் என்ன பண்ணும்? ஒண்ணு விலக்கல் விசை தான், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். அப்ப இது என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எஃப்இன்னு சொல்லுவோம்னா, இது போக எனக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்தது. கண்டிப்பா இந்த பொருள் தொங்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு இழுவிசை இருக்குமா? டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே ஓகே சம்ல ஓகே நான் இது ஆங்கிளை டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆங்கிள் சார் டீட்டான்னு எடுத்தோம்னா இந்த டீயை வந்து நான் வந்து ரிசால்வ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து வெக்டாரில் நான் உங்களுக்கு வெக்டார் சீக்கிரத்தில் நடத்துனேன். வெக்டார் நடத்தும் போது இந்த ரெசல்யூஷன் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே டீட்டா இருந்தால் இங்கே தான் டீட்டா வரும். ஸோ டீட்டா எந்த இடத்துல இருக்கோ அது நம்ம என்ன பண்ணணும்னா காஸ் டீட்டா போடணும். சரிங்களா? இது டி காஸ் டீட்டா, இது என்ன போடும் நமக்கு? இது டி சைன் டீட்டா. இந்த பால் மேல ஆக்ட் ஆகக்கூடிய மொத்தம் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது மொத்தத்துல. என்னதெல்லாம் இருக்கு? எஃப்இ இருக்கு, டி சைன் டீட்டா இருக்கு, டி காஸ் டீட்டா இருக்கு, எம்ஜி இருக்கு. மொத்தம் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? நமக்கு 4 ஃபோர்ஸ் எனக்கு இதுக்கு மேல ஆக்ட் ஆயிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சரி. அப்போ நான் முதல்ல என்ன சொல்லிட்டேன்? இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன்? சமநிலையில இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். சமநிலையில இருக்கா? அப்ப என்ன சொல்லலாம்? டி சைன் டீட்டா என்ன சொல்லலாம் சார்? டி சைன் டீட்டா ஈக்குவல் டு எஃப்இ. அதே நேரத்தில் நமக்கு என்ன இருக்கும்? டி காஸ் டீட்டா ஈக்குவல் டு எம்ஜி. இந்த டி சைன் டீட்டா இந்த எஃப்யும் சேமா இருக்கு. அதனாலதான் இது இந்த வலது பக்கமோ இல்ல இடது பக்கமோ நகராம இருக்கு. மேலையும் கீழையும் நகராம இருக்கிறதுக்கு யார் காரணமா இருப்பா? எம்ஜியும் டி காஸ் டீட்டாவும் எனக்கு நகர்றதுக்கு காரணம்லாம் இருப்பாங்க. சரியா? சரி. இப்போ இந்த ரெண்டையும் சார் டிவைட் பண்றேன். அப்போ டீக்கு டி அடி கொடுத்துலாமா? சைன் டீட்டா பை காஸ் டீட்டா என்ன போடலாம்? tan theta is equal to FE by mg. இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சார் எழுதியிருக்கேன். சரியாப்பா? tan theta is equal to என்ன எழுதியிருக்கேன் சார்? FE by mg. ஓகே. இப்போ tan theta. tan theta க்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? tan theta க்கு நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம் ஜெனரலா? tan theta க்கு என்ன சொல்லுவோம்? எதிர்பக்கம் பை அடிப்பக்கம், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு போடுவோம். சரிங்களா? அப்போ இந்த இருக்கு பாருங்க, இதை சார் வந்து நான் தனியா வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, இப்போ இப்படி இருக்கா? இப்படி இருக்கா? இதான ஆங்கிள் டீட்டான்னு நம்ம சொல்றோம். இதான ஆங்கிள் இந்த இடத்துல இப்படி இருக்கலப்பா, இப்படி இருக்கா? இதான ஆங்கிள் டீட்டான்னு சொல்றோம். இந்த தொலைவு என்ன வந்துடும்? r/2. இது என்ன வந்துடும்? என்னுடைய எதிர்பக்கம், ஆப்போசிட் சைடு வந்துடும். இன்னொன்னு எனக்கு என்ன தேவை? என்னுடைய இது அடிப்பக்கம். இந்த இதான் என்ன சொல்லுவோம்? நமக்கு கர்ணம்னு சொல்லுவோம். ஹைபாட்டின்யூஸ் நீங்க சொல்லுங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ், இந்த y தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த y தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய அடிப்பக்கம், அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ இந்த tan theta க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? நமக்கு ஓகே, இந்த tan theta க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? tan theta equal to r/2 சரிங்களா வகுத்தல் y ஈக்குவல் டு என்ன வந்துடும்? FE by mg. அப்போ r/2y ஈக்குவல் டு FE by mg. சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு சார் வச்சுக்கிட்டேன். இது என்னப்பா வச்சுக்கிட்டேன் சார்? ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வச்சுக்கிட்டேன். இது ஃபர்ஸ்ட் டயக்ராமோட முடிஞ்சிட்டு. சரிங்களா? இப்போ செகண்ட் டயக்ராம் சார் சால்வ் பண்ண வரேன். ஸோ இந்த ஆங்கிள் சார் டீட்டா டேஷ்னு எடுக்கேன். சரிங்களா? அப்போ இதுக்கு நீங்க டயக்ராம் வரைஞ்சாலும் இதே தான் ரெப்ரசன்ட் பண்ணும். என்ன இருக்கும்? இங்க ஒரு எம்ஜி, இங்க ஒரு டி காஸ் டீட்டா டேஷ், இங்க நமக்கு என்ன இருக்கும்? ஒரு எஃப்இ, இங்க நமக்கு என்ன இருக்கும்? டி சைன் டீட்டா டேஷ். அப்படியே மாதிரி பேலன்ஸ் பண்ணுவோமா? என்ன வந்துடும்? டி சைன் டீட்டா டேஷ் ஈக்குவல் டு எஃப்இ. இதை பேலன்ஸ் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? டி காஸ் டீட்டா டேஷ் ஈக்குவல் டு எம்ஜி. இந்த ரெண்டையும் வகுப்போமா? ஸோ டிக்கு டி கட் பண்ணுவோமா? இங்கே என்ன வந்துடும்? tan theta dash equal to FE by mg. இப்போ அப்படியே மாதிரி தான் இங்க எடுப்போமா? இப்படி இருக்கா? ஸோ இங்கே தான் அந்த பந்து இருக்கு. சரிங்களாப்பா? இங்கே தான் அந்த பந்து இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் y/2, இது r'/2. சரிங்களா? இது என்னதுப்பா? r'/2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ இது என்னது? என்னுடைய டீட்டா டேஷ். அப்போ அதே தான் நமக்கு என்ன வந்துடும்? r'/2 y/2. அதனால அந்த 2 மேலே வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் டு FE by mg. இந்த 2க்கு இந்த 2 அடி கொடுத்துரும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? r' ஈக்குவல் டு FE by mg.
ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்திருக்கு ஆர் டேஷ் பை ஒய். இங்க ஆர் பை ஒய்க்கு உங்களுக்கு ஆர் டேஷ் பை இது ஒய் டேஷ் இல்ல கரெக்ட் தான். ஆர் பை ஒய் தான் ஆர் பை 2y ஆர் பை 2y ஆர் பை 2y ஈக்குவல் டு எஃப்இ பை எம்ஜி. இங்க எஃப்இ டேஷ்னு போட்டுக்கோங்கப்பா. சார் ஏன் எஃப்இ டேஷ்னு போட சொல்றோம்னா ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து போன தடவை வந்து ஆர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, இங்க வந்து எனக்கு ஆர் டேஷ் டிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால நான் டிஸ்டன்ஸ் மாறுபடும், அதனால நான் எஃப்இ டேஷ் போட்டுக்கணும், எஃப்இ போடக்கூடாது. இப்போ இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? அப்போ பாருங்க, ஓகே அங்க கீழே எழுதுறோம்பா. ஆர் டேஷ் பை ஒய் ஈக்குவல் டு எஃப்இ டேஷ் பை எம்ஜி டிவைடட் பை ஆர் பை 2y ஈக்குவல் டு எஃப்இ பை எம்ஜி. ஓகே சரி, இந்த ஒய்க்கு இந்த ஒய்யை கட் பண்ணிடுறேன், எம்ஜிக்கு எம்ஜியை கட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும் நமக்கு? 2r dash by r equal to எஃப்இ டேஷ்க்கு என்ன போடுவீங்க? k q1 q2 by r dash square divided by k q1 q2 by r square. ஏன்னா எஃப்இ டேஷ் எடுக்கும்போது நான் டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துருக்கேன் சார்? r dash எடுத்துருக்கேன், அதனால r dash ஸ்கொயர். இது எடுக்கும்போது எஃப்இ எடுக்கும்போது என்ன எடுத்துருக்கேன்? தொலைவு ஆறுன்னு எடுத்துருக்கேன், அதனால r ஸ்கொயர். இப்போ கட் பண்ணுங்க பார்ப்போம். கேக்கு கே கட் பண்ணிடலாம், சார்ஜ் ரெண்டுக்கும் சேம் தான் சொல்லியிருக்காங்க, கட் பண்ணிடலாம். ஓகே இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வந்துடும்? அப்போ 2r dash divided by r equal to r square divided by r dash square. சரிங்களா? a by b by c by d னா எப்படி போடும்? a by b divided by c by d னா என்ன சொல்லுவோம்? ad by bc ன்னு போடும். நான் அதான் மல்டிபிள் பண்ணிருக்கேன். a கூட d இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? d இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? எனக்கு r ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? அதனால தான் அந்த r ஸ்கொயரை மேலே கொண்டு வந்துட்டேன் சார். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வந்துடும்? அப்போ r cube equal to 2r dash cube. ஆனா அந்த சம்ல கேட்டிருக்கிறது அவங்க r dash ஓட தொலைவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ r dash cube is equal to r cube by 2, அப்படி இல்லைன்னா ஒரு ஹோல் ரூட் கியூப் எடுங்க, r by 2 பவர் 1 by 3. ஸ்கொயர் இருந்தா 1 by 2 போடணும், கியூப் இருந்தா 1 by 3 போடணும். அப்போ உங்களுக்கு இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி will be கரெக்ட் ஆன்சர். இதை நீங்க இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி கூட எழுதிக்கலாம், r divided by root of 2 power 1 by 3. இதுவும் கரெக்ட் தான். நீங்க இப்படி எதுனாலும் கரெக்ட் தான், இப்படி எதுனாலும் கரெக்ட் தான். ஸோ அவங்க ஆப்ஷன்ஸ் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஈஸி தான், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி சில சம்ஸ் இருக்கும். இது போக போக நீங்க பழகிடுவீங்க. சம்ஸ் திரும்ப திரும்ப சால்வ் பண்ண இது ஈஸி ஆயிரும். பார்க்க தான் பெருசா இருக்கும், ஆனா செய்ய செய்ய ஈஸி ஆயிரும். ஒரு 2 தடவை செஞ்சு பாருங்க, ஈஸி ஆயிரும். இந்த பாருங்க, அடுத்த சம் பாருங்க. என்ன கொடுக்க பாருங்க, 2 கோள வடிவிலான ஸ்பியர் இருக்குன்னு இருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டு என்ன பண்ணுது? அட்ராக்ட் ஈச் அதர் வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப். ஸோ இந்த ரெண்டும் என்ன பண்ணுது? ஒன்னே ஈர்க்கு. அதனுடைய ஃபோர்ஸோட வேல்யூ என்னப்பா கொடுத்துருக்காங்க? 0.108 நியூட்டன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒன்னுக்குள்ள ஈர்க்கும் போது 0.108 நியூட்டன்ல ஈர்க்குங்க. இது ரெண்டுக்கும் இடையே உள்ள தொலைவு என்னப்பா கொடுத்துருக்காங்க? 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன கொடுத்துருக்காங்க? 50 சென்டிமீட்டர். சென்டர் டு சென்டர், மையத்துக்கு கொடுத்துருக்காங்க. The spears are then connected by a thin conducting wire. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 ஸ்பியரையும் ஃபர்ஸ்ட் இப்படி இருக்குங்க. அடுத்து என்ன பண்றாங்க? இந்த 2 ஸ்பியரையும் ஒரு சின்ன ஒரு கம்பியால ரெண்டையும் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைச்சிட்டு திரும்ப என்ன பண்ணுதாங்க? அந்த கம்பியை வந்து எடுத்துருந்தாங்க. இப்போ இணைக்காங்க, அதுக்கப்புறம் திரும்ப அந்த கம்பி என்ன பண்ணிருந்தாங்க? அப்ப அவங்க திரும்ப ரிமூவ் பண்ணிருந்தாங்க. சரிங்களா? அப்படி எடுத்ததுக்கு அப்புறம், இந்த கம்பியை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த 2 என்ன பண்ணுது அப்படின்னா விலக்கல் அடையுதான், ரிப்பல் பண்ணுதான். எவ்வளவு ஃபோர்ஸ்ல ரிப்பல் பண்ணுதான்? F is equal to 0.0360 நியூட்டன். அப்படிங்கும்போது ஆரம்பத்துல இதுல இருக்கக்கூடிய சார்ஜஸோட மதிப்பு என்ன, மின்னூட்டத்தோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்காங்க. இது Q1 Q2 இது ரெண்டு இணைச்சிட்டோம்னா இது புது சார்ஜஸ் Q1 டேஷ், இது Q2 டேஷ்னு மாறிடும். அவங்க கேட்கக்கூடியது அந்த Q1 அந்த Q2 இந்த ரெண்டுக்குள்ள மதிப்பு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சிம்பிள் சம் தான். ஓகே, அப்போ ஃபார்முலா போடுவோமா நமக்கு? ஸோ ரெண்டுக்குள்ள தொலைவும் சமம் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார்முலா போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன போடும்?
F is equal to K Q1 Q2 by R square. இது வேணா F dash வச்சுக்கணும். இந்த F dash is equal to என்ன சொல்லுவோம்? K Q1 dash Q2 dash by R square. ஓகே, இந்த F ஓட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 0.108. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா சார் 108 இன்ட்டு 10 அடுக்கு -3 எழுதிக்கிடுவேன் சார். ஓகே, K Q1 Q2 by R square. சரியா? சரி, இப்போ இந்த சம்ல இப்போ இந்த Q1 dash Q2 dash இருக்கு தெரியுமா, இதை நீங்க எப்படி அஸ்யூம் பண்ணணும்னு சார் சொல்றேன். ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதை Q1 plus Q2 by 2 அந்த மதிப்பு தான் இது ரெண்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த Q1 டேஷும் நமக்கு Q1 plus Q2 by 2 தான். Q2 டேஷும் சார் என்ன தான் சொல்லுவேன், Q1 plus Q2 by 2 இதுதான் நம்ம ஜென்ரலா நம்ம சொல்லுவோம். சரியா? இப்படிதான் நம்ம சொல்லணும், வேற வழியும் கிடையாது நமக்கு. ஏன்னா இங்க 5 இங்க 3 இருந்தா 8ன்னு வரும், திரும்ப 4 போடும். புதுசா வேல்யூ கொண்டு வந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அப்போ சார் இதை கொஞ்சம் சிம்பிளாக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே இந்த பாருங்க, இந்த Q1 இந்த Q1க்கு பதிலாக சார் கேபிட்டல் Qன்னு எடுக்கேன், இந்த Q2க்கு பதிலாகவும் கேபிட்டல் Qன்னு எடுக்கேன். ஏன் எடுக்கோம்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்னா 2 ஐடென்டிக்கல் கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்குவேன், இனிஷியலாக ரெண்டுக்கும் என்னோட சார்ஜஸ் சேமாக இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன் சார். ஏன்னா சில சம்ஸ்க்கு நம்மளோட அசம்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஐடென்டிக்கல்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஓகே, அதனால நமக்கு சேம் சைஸு சேம் ஷேப்பு சேம் சைஸு சேம் சார்ஜ்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே நம்ம என்ன எழுதுவோம், இப்போ Q plus Q by 2 that will be equal to அப்படின்னா 2Q by 2ன்னு வந்துடும், Qல வரும் நமக்கு. ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகும் நமக்கு. ஆனா இது ரெண்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வேற கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ரிப்பல் ஆகுதுன்னா சேம் சார்ஜ் சான்சஸ் கம்மி தான் நமக்கு. அப்போ இந்த சம்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கொடுப்பா. நான் சேம் சார்ஜ்னு சார் எடுக்கல, சரியா? நான் சேம் சார்ஜ்னு எடுக்காம சார் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே இது Q1 Q2ஆவே இருக்கட்டும். ஆனா இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா சார்ஜ் சேமா தானே இருக்கும்னு சார் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுக்கும் சார்ஜ் எப்படி தான் இருக்கும்னு சார் சொல்லியிருக்கேன், சேமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன், அப்படிதானே? ஒரு 5 3ன்னு இருக்கு, அப்போ 5 + 3 divided by 2 போட்டோம்னா 4 4ன்னு இருக்குமா? இங்க எடுக்கணும் Q1 டேஷும் Qன்னு எடுக்கணும், Q2 டேஷும் Qன்னு எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா இது ரெண்டும் சேமா தான் இருக்கும் கண்டிப்பா. அப்போ ஆனா நமக்கு என்ன தெரியும், இந்த Q plus Q that will be equal to Q1 plus Q2. ஏன்னா கன்சர்வேஷன் ஆஃப் லா அப்படிதான். இங்க 5 + 3 இருக்கும், இங்க நமக்கு என்ன இருக்கும் 4 + 4 இருக்கும். அதான் நமக்கு ரூலா இருக்கும். அப்போ 2Q is equal to Q1 plus Q2. இதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முத ஹிண்ட் நமக்கு. சரியா? 2Q is equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, Q1 plus Q2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ இதுக்கு போட்டோம்னா என்ன சொல்லுவோம், K இங்க என்ன போடுவோம் நமக்கு, அப்போ Q ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர். சரியா? ஏன்னா Q1 டேஷும் நான் Qன்னு எடுத்துருக்கேன், Q2 டேஷும் Qன்னு எடுத்திருக்கேன். ஓகே ஓகே, இந்த F டேஷ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.0360 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், 36 இன்ட்டு 10 அடுக்கு -3 ஈக்குவல் டு K Q ஸ்கொயர் பை R ஸ்கொயர். ஓகே, 36 இன்ட்டு 10 அடுக்கு -3. இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி நமக்கு ஒரு 2 ரூபா கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து Q1 plus Q2 is equal to 2Qன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இன்னொன்று என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, அந்த 36 இது கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ண போறோம் சார், டிவைட் தான் பண்ணணும் நமக்கு, வேற வழியே கிடையாது. டிவைட் பண்ணி ரிலேஷன் எடுத்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்ப்பா, நம்மளால சம் செய்ய முடியும். ஓகே, அப்போ பாருங்க இந்த ரெண்டு டிவைட் பண்ணிட்டேன் சார், டிஸ்டன்ஸ் வேறு கொடுத்துருக்கானா. ஓகே, அப்போ Q1 Q2 கண்டுபிடிப்போம். ரூல் இதுலேருந்து கிடைக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க 108 இன்ட்டு 10 அடுக்கு -3 ஈக்குவல் டு K Q1 Q2 by R ஸ்கொயர் டிவைடட் பை 36 இன்ட்டு 10 அடுக்கு -3 டிவைடட் பை K Q ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர்.
ஆர் கட் பண்ணலாமா? கேக்கு கே கட் பண்ணிடலாம். 10 பவர் மைனஸ் 3 10 பவர் மைனஸ் 3 கட் பண்ணிடலாம். 36 இன்டூ 3 தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 108ன்னு கிடைக்கும். சரியா? 36 இன்டூ 3 நமக்கு என்ன தான் போகிறோம்? நமக்கு 108 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கும். என்ன கிடைச்சிருக்கும் இதுலேருந்து? 3q² ஈக்குவல் டு q1 q2. 3q² ஈக்குவல் டு என்ன வந்துடும் நமக்கு? q1 q2 நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே இதுலேருந்து ரிப்ளேஸ் பண்ணுங்க. q1 ஈக்குவல் டு 2q மைனஸ் q2ன்னு போடலாமா? அப்போ இதை கொண்டு வந்து இங்கே போடுங்க. 3q² ஈக்குவல் டு q1க்கு பதில் என்ன போடும்? 2q minus q2 into q2. 3q² equal to 2q2 minus q2². சம் சுத்திக்கிட்டே இல்லை வருது. ஏதாவது ஒரு அன்னோன் நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும் நம்ம. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. நான் இந்த ஸ்டெப்லேருந்து நமக்கு இந்த ஸ்டெப் இருக்குல்ல, 108 இன்ட்டு 10⁻³ ஈக்குவல் டு kq1 q2 by r². இதுலேருந்து q1 q2 வேல்யூ சார் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதுலேருந்து நான் q1 q2 கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கேன், என்னால் q டேரெக்டாக இங்கே கண்டுபிடிச்சிட முடியும் நமக்கு. ஓகே, அப்போ 108 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு கேக்கு என்ன படும்? 9 இன்ட்டு 10 பவர் 9 q1 q2 பை ஆர். ஆறுங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? 50 சென்டிமீட்டர். அப்போ 50 இன்ட்டு 10⁻²- தான் ஹோல் ஸ்கொயர். சரியா? ஏன்னா அவன் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் இதாக மாற்றிருக்கேன். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு? q1 q2 ஈக்குவல் டு q1 q2 ஈக்குவல் டு 108 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. 50க்கும் 10 பவர் மைனஸ் 2 கேன்சல் பண்ணால் அது 10 பவர் மைனஸ் 1 வந்துடும். அப்போ 5² என்ன வந்துடும் உங்களுக்கு? 25 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 9 இன்ட்டு 10 பவர் 9. ஓகே ஓகே, நமக்கு வந்து 9க்கும் 108க்கும் அடி கொடுத்தா 13 டைம் நமக்கு கட்டும், தாராளமாக கட்டும். சரிங்களா? ஓகே, இப்போ q1 q2 வேல்யூ உங்களுக்கு அப்போ என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக q1 q2. சரிங்களா? நமக்கு என்ன வரும்னா அடுத்தாமா வேறு கட் பண்ண ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் மொத்தமாக தான் நம்ம கட் பண்ணணும் நமக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அப்போ 13 இன்ட்டு 25 நமக்கு என்ன வரும்? 325 வருமா? 13, ஆமாம். 10 இன்ட்டு 25 வந்து நமக்கு 250. அப்புறம் 75 அதை சேர்த்தோம்னா 325 வந்துடும் நமக்கு. இப்போ 325 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9. ஏன்னா 10 பவர் ப்ளஸ் 9 இங்கே இருக்காப்பா, கீழேருந்து மேலே வந்து என்ன வந்துடும்? -9 வந்துடும். அப்போ இது ரெண்டு பேருக்கு என்ன வரும்? 325 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 14 வந்துடும். சரிங்களா? இவ்வளோ பெரிய வேல்யூவாக இருக்குன்னா அப்போ 3.25 இன்ட்டு 10⁻−12ன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? 3.25 இன்ட்டு 10. இப்போ இதை கொண்டு வந்து இந்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. இப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் தெரியுமா? இங்கே ஒன்று கண்டுபிடிச்சோம். 3q² ஈக்குவல் டு q1 q2 கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்னா சார், அப்போ என்ன வந்துடும்? 3q² ஈக்குவல் டு q1 q2 என்ன 3.25 இன்ட்டு 10⁻−12. ஸோ 3க்கு 3 கட் பண்ண வச்சுக்கிடும், 1ன்னு வச்சுக்கிடும். சரிங்களா? அப்போ நமக்கு q மதிப்பு என்ன வந்துடும்? 10⁻−6. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மைக்ரோ கூலும்னு அர்த்தம். 10⁻−6 என்ன வந்துடும்? 1 மைக்ரோ கூலும். அப்போ 1 மைக்ரோ கூலும். அவன் வந்து இனிஷியல் சார்ஜ் தானே கேட்டிருக்காங்க அவங்க. சரியா? ஓகே, அப்போ q மதிப்பு 1 மைக்ரோ கூலும். q மதிப்பு நமக்கு என்ன வந்திருக்குப்பா? 1 ப்ளஸில் இருந்தால் இன்னொன்று மைனஸில் இருக்கும். ஏன்னா ரிப்பல்ஷன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ஈக்குவேஷன் கியூக்கு பதிலாக 1 மைக்ரோ கூலும் வந்திருக்கா? ஓகே, அப்போ 1 மைக்ரோ கூலும் வந்துட்டா. இப்போ q1, இப்போ சார் இந்த சமன்பாடு இருக்கு பார்த்தியா? இந்த சமன்பாடு எடுத்துக்கிட்டு தான் சார் q1 ஈக்குவல் டு 2q மைனஸ் q2. சரியா?
2q minus q2. அப்போ q1 equal to 2 மைக்ரோகூலும், ஏன்னா 2 into 1 மைக்ரோகூலும் 2 மைக்ரோகூலும் minus q2. இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கா நமக்கு? வேற எதுவும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும் சார். ஓகே, இந்த ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? q1 q2 will be equal to 3 into 10 அடுக்கு minus 12 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணுங்க. q1 பதிலாக 2 minus q2 into q2 equal to 3 into 10 அடுக்கு minus 12. இங்க வந்து 2 மைக்ரோகூலும் இருக்கும். அப்போ 2 into 10 அடுக்கு 2 into 10 அடுக்கு minus 6 minus q2 இருக்கும். மறுபடியும் ஒரு சமன்பாடு தான் உங்களுக்கு வருது. திரும்பவும் சால்வ் பண்ணுவோம். 2 into 10 power minus 6 q2 minus q2 square equal to 3 into 10 power minus 12. சரிங்களா? இங்க வந்து 10 power minus 6 the whole square நமக்கு இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் 10 power minus 6 நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும்னா அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா 2 into 10 அடுக்கு minus 6 minus q2 into q2 equal to 3 into 10 அடுக்கு minus 12 இருக்கும். ஸோ உள்ள பிறகு என்ன வரும்? 2 into 10 அடுக்கு minus 6 q2 minus q2 ஸ்கொயர் equal to 3 into 10 அடுக்கு minus 12. வேற எங்கேயும் எதுவும் மிஸ் பண்ணிருக்கானா? இப்போ இந்த இதை நீங்க சால்வ் பண்ணும். இதை சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பெருக்குனா 2 வரணும், கூட்டினா 3 வரணும். அப்போ 2ம் 1ம் உள்ள வரும் நமக்கு. அதாவது q2 ஸ்கொயர் minus 2 into 10 அடுக்கு minus 6 q2 plus 3 into 10 அடுக்கு minus 12 equal to 0 வந்துடும். சரிங்களா? அப்போ பெருக்குனா 3 கூட்டினா -2 1 3 -3 போட்டால் -2 வந்துடும். சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஒன்றுக்கு வந்து q is equal to -3, இன்னொன்று வந்து q is equal to 1. அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். சரியான சம்மா, சரியான சம். இது கால்குலேஷன் பெருசு. ஓகே, நல்லதும். நான் இதனுடைய செகண்ட் வீடியோ பாப்பப்ல கொஞ்சம் பேசிக்கான சம்ஸை கொஞ்சம் நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். பட் சார் அப்படி தான் எடுக்கேன், செலக்ட் பண்ணுறேன். பட் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் சம் வருது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் அடுத்த சம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கக்கூடிய சம்ஸாக ஃபஸ்ட்டு நான் செஞ்சு போடுறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடிய சம்ஸுக்கு சார் உள்ள வரேன். ஓகேங்களாம்மா? ஓகேப்பா, பாய்டா.